வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். அது சிஎஸ்கேவோட பங்காளிகள் 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்களே. ஆமாங்க. எப்படி போன சண்டே இந்த 2 டீமும் ஜெயிச்சாங்க. இந்த சண்டே இந்த 2 டீமும் ஜெயிச்சிருக்காங்க. 1 1/2 வாரம் முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள்ல எங்க இருந்தாங்க? சிஎஸ்கே பக்கத்துல இருந்தாங்க. இப்ப பாருங்க டாப்புக்கு போய் நிக்கிறாங்க. இந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடியில அந்த கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி மேல போவாங்களே, அந்த மாதிரி ஆ. போயிட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி அப்படி ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்காங்க ஒரு மேட்ச்லயும். ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் வந்துருங்க. மும்பையோட ரொம்ப கம்ஃபர்டபுளா தெரியுறாங்களே. ஏன்னா ஒரு 4-5 மேட்ச் வரிசையா ஜெயிக்கிறப்போ ஒரு டீமா வந்து ரொம்ப பெருசா அந்த 2020ல பார்த்தோன்னா அதான் பெஸ்ட் மும்பை டீம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 11 கேம் ஜெயிச்சிருப்பாங்க லீக்ல மட்டுமே. ம், ம். அந்த மாதிரி ஒரு டீமா தெரியுறாங்கல்ல இப்ப. அண்ட் அந்த வருஷம் கப் ஜெயிச்சாங்க. அந்த வருஷம் தொடர்ச்சியா 5 மேட்ச் ஜெயிச்சாங்க. இந்த வருஷமும் தொடர்ச்சியா 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ம். அன்பீட்டபிளா தெரியுறாங்க ஸ்ரீராம். எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி முடிக்கிறோங்கிறதா ஆமாங்க. முக்கியம். அதான் எப்பவுமே ஸ்லோ ஸ்டார்ட்டர்ஸா தான் இருந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். பட் ஒரு தடவ சூடு புடிச்சிச்சுன்னா இன்ஜின் அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது. செமையா போயிட்டு இருக்காங்க. எல்லாமே கிளிக் ஆகுது அவங்களுக்கு. இந்த பர்ட்டிகுலர் மேட்ச் வந்து வில் ஜாக்ஸ் கலக்குனாரு. வில் ஜாக்ஸோட அந்த 2 விக்கெட் ரிஷப் பண்ட்டும், நிக்லஸ் பூரனையும் ஐ திங்க் ஒரே ஓவர்ல அவுட் ஆக்குனாரு. ம். அங்கேயே வந்து கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மிச்சல் மார்ஷ் ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் எல்எஸ்ஜி வந்து கரெக்டான டைம்ல அவங்க கீழே போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து மேல வராங்க. இது வந்து அண்ணாமலை படத்துல இப்படி ரஜினி ஏறி சரத்பாபு இறங்குவாரு. ம், ம். அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு எல்எஸ்ஜிக்கும் மும்பைக்கும். பேட்டிங்ல இருந்தே வந்துருங்க. பேட்டிங்லயே அவங்க ஒரு பெரிய ஸ்கோரை போட்டு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல வந்து நின்னுட்டாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கான்ட்ரிபியூஷன் நிறைய பிளேயர்ஸ் கிட்ட இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் திரும்பியும் அண்ட் ரிக்கல்டன் அவரும் நல்லா ஆடி இருந்தாரு. அந்த பேட்டிங் பத்தி சொல்லுங்க சூரியகுமார் யாதவ். ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்ட்ல கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறாரு ஃபார்ம் பத்தி கொஞ்சம். பட் உள்ள வந்தோடனே அவருமே அந்த மும்பையோட ஃபார்ம் வரப்போ இவரோட ஃபார்ம் அப்படி வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் ஆரஞ்ச் கேப் அவர்கிட்ட தானே இருக்கு இப்போ. அதிக ரன்ஸ் அவர் தான் அடிச்சிருக்காரு. தனியா அதாவது இப்ப மத்தவங்க எல்லாம் அந்த ரேஸ்ல இருக்கிறவங்க ஏதோ ஒரு மேட்ச் எக்ஸப்ஷனலா 80 அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. விராட் கோலிக்கு இப்போ ஆரஞ்சு கேப் கொடுத்துட்டானு நினைக்கிறேன். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அந்த மேட்ச் முடியறப்ப சூரியகுமார் யாதவ்ட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. திருத்தினதுக்கு நன்றி. பட் அவர் அந்த ரேஸ்ல இருக்காருன்றது நம்ம இவ்வளவு நாள் நோட்டீஸ் பண்ணலையே. எல்லா மேட்சும் மினிமம் 25 அடிச்சிருக்காருங்க. அதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு. நல்ல இன்னிங்ஸ் வந்து ஒரு ஒரு அந்த பவர் பேக்டா ஒரு இன்னிங்ஸ் தேவைப்படுதுல அந்த மிடில் ஆர்டர்ல அந்த மிடில் ஓவர்ஸ்ல. ஸோ அதை வந்து சூரியகுமார் யாதவ் பார்த்து கொடுத்துறாரு. அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்தாலே வந்து குஷி ஆகிடுறாரு. ஸோ அப்படி ஒரு ஆளா வந்து இருக்கிறாருல, செமையா ஆடுறாப்ல. செம்மையா ஆடுறாரு. என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்வீப் ஷாட்ஸ் வச்சிருக்காருங்க. இவருதான் ஸ்வச் பாரத்துக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்கணும் நிச்சயமா. அவர் பண்ற ஸ்வீப்புக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்றாரு. அவரோட பேட்டிங் அவ்வளவு கூலா ஹேண்டில் பண்றாரு சிச்சுவேஷன்ஸ. இன்ஃபேக்ட் அவரோட விக்கெட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி டைம்ல போச்சு. அதுக்கப்புறம் கூட லக்னோ வந்து ஏதாவது ஒரு 10-20 ரன் கம்மி பண்ணிருக்கலாம். பட் அங்க மொமெண்டம் மாறாம நமந்தீர் பாத்துக்கிட்டாரு. இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ் என்னதுன்னா எல்லா மேட்ச்லயும் யாராவது ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் திலக் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, 2 மேட்ச் ரோஹித் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, ரயன் ரிக்கல்டன் இன்னைக்கு பண்ணாரு, இன்னொரு மேட்ச் பண்ணாரு, நமந்தீர் பண்ணிருக்காரு, ஒரு மேட்ச் வில் ஜாக்ஸ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு புதுசா ஒருத்தரோட வந்திருந்தாரு உள்ள 11க்குள்ள. அவரும் வந்து ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்திருந்தாரு. ஆமா, காபின் பாஷ். ஆமா, அவரும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. போலிங்ல கேட்கவே வேணாம், ஜஸ்பிரீத் பும்ரா. மும்பை பாக்குறப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாரும் அந்த வின்னிங் காம்பினேஷனை மாத்த வேண்டாம்னு நினைப்பாங்க. பட் இவங்க வந்து ஒவ்வொரு மேட்ச்ல ஒரு பிளேயர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாக்குறது கூட வந்து தயங்க மாட்டேங்கிறாங்கல்ல. அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து பாக்குறாங்க, சான்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்றாங்களேங்க. நம்ம பார்த்தோம், விக்னேஷ் புத்தூர் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் அஸ்வினி குமார் நல்லா பண்ணாரு. இப்ப இவரு காபின் பாஷ் நல்லா பண்றாரு. இடையில கரண் சர்மாவை கூட்டு வந்து ஒரு கேமையே மாத்தினாங்க. அங்கிருந்து வந்து சீசனுக்குள்ளேயே வந்தாங்க. இந்த மேட்ச் எதனாலன்னா காபின் பாஷ் எதனால வந்தாருன்னா மிச்சல் சாண்டர் வந்து அன்ஃபிட். அவருக்கு வந்து ஏதோ காயம்ன்றதுனால ஒரு ஸ்பின்னர் வேணும். சோ கரண் சர்மா உள்ள வந்தாரு. அண்ட் அப்ப ஃபாஸ்ட் போலர் அப்ப வந்து இன்னொரு ஃபாஸ்ட் போலர் லோட் பண்ணணும்னு பார்த்தாங்க. இது சோ காபின் பாஷ் ரெண்டும் பண்ணுவார்ல. பேட்டிங்லயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு. பட் மும்பையோட கேரக்டர் நல்லா இருக்கு. தொடர்ச்சியா வந்து பிளேயர்ஸ் ட்ரை ஒரு பக்கம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் அவங்க கிட்ட தான் இப்போ வந்து இந்திய டீம்ல இருக்கிற எல்லா ஸ்டார்ஸும் இருக்கிறாங்க. பட் அவங்க தான் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா டொமஸ்டிக்ல இருந்து வரவங்க, கொஞ்சம் பெருசா நமக்கு தெரியாதவங்க, வெளியில இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே வந்து சான்ஸும் கொடுக்குறாங்க. இந்த கேரக்டர் நல்லா இருக்குல்ல டீமா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எல்லாருமே மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க மத்த டீம்ல நல்லா பண்ற பிளேயர்ஸ் இங்க இருந்து போனவங்க தான். செஹல முதல்ல எடுத்தது இவங்க தான். அக்ஷர் பட்டேல முதல்ல ஸ்பாட் பண்ணது இவங்க தான். மத்தபடி பும்ரா பாண்டியாக்கு நான் வரல, அவங்க இன்னும் இங்கதான் இருக்காங்க. பட் சொல்றேன், மத்த டீம்ல நல்லா பண்றவங்களும் நிஹால் வதீரா எல்லாரும் இங்க இருந்து ஆரம்பிச்சவங்க தான். நீங்க வந்து பேட்டிங் சூரியகுமார் யாதவ் பத்தி பேசிட்டோம். பவுலிங்ல வந்து பும்ரா இன்னைக்கு வந்து ஒரு ஃபயர் ஆகியிருக்கிறாரு. பும்ரா மட்டும் இல்ல, இவர் ட்ரெண்ட் போல்ட்டும் தான். 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க லக்னோவை.
7 விக்கெட் அங்கதாங்க ஆக்ஷன்ல வந்து எவ்வளவு நல்லா பிக் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அதாவது ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட இந்த ரோல் கொடுக்கல. அவங்க வந்து 3 ஓவர் இன் பவர் பிளே யூஸ் பண்ணாங்க. ஏன்னா பெரும்பாலும் விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் அண்ட் மத்த டீம்ஸ் எல்லா டீம்ஸ்க்கும் இந்த ரோல் தான் அவர் பண்ணாரு. வேற இங்க வந்து அவங்க என்ன ஸ்பாட் பண்ணாங்கன்னா முதல் 2-3 மேட்ச் போனப்போ ட்ரெண்ட் போல்ட் மேபி ஒர்க் ஆகலையோன்னு யோசிச்சாங்க. பட் பும்ரா வந்ததுக்கு அப்புறம் பவர் பிளேல 1 ஓவர் ஆஃப் போல்ட் போதும், 1 ஓவர் ஆஃப் பும்ரா நாங்க இன்னொரு 2 லைன் ஃபில் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்தாப்ல இறக்கி விடுறாங்க மிடில். அவர் வந்தாலே விக்கெட் விடுதுங்க. இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில என்ன கிளிக் ஆச்சுன்னா இதுக்கு 7-8 போலர் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு போலிங் சேஞ்ச் கொடுத்தா ஒர்க் ஆகுது. அவங்க விக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வில் ஜாக்ஸ் வந்து 2 விக்கெட் எடுத்து திருப்பி கொடுத்துட்டாருன்னா பாருங்களேன், மேட்ச் திருப்பி விட்டாரு. மற்ற டீம்ல இல்லாத அளவுக்கு அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து போடுறதுக்கு டெட்லியான பவுலர்ஸா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மேட்ச்லயுமே பாக்குறோம் பும்ரா இடையில வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர் போட்டுறாரு, அப்புறம் டெத்துக்கு வராரு, அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் அந்த மாதிரி தான் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ மத்த டீம்ல இல்லாத வகையில வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு டேஞ்சரஸான பவுலர்ஸ் இருக்கு. இன்னும் உலகத்தோட பெஸ்ட் பவுலர் உங்ககிட்ட தான் இருக்காரு. அதை வச்சுட்டு இது பண்ணல ஸ்ரீராம் என்ன ஆச்சரியம் இருக்கு. ஒரு பக்கம் ஹேசல்வுட் வச்சு பண்றாங்கல்ல ஆர்சிபி, கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட் தான். அதாவது நீங்க T20 கிரிக்கெட்ல எல்லா கேப்டனுக்கும் ஒரு கோ டு பவுலர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த பிரச்சனையா நான் இவன்ட்ட தான் போய் நிப்பேன். பல வருஷம் MS தோனிக்கு வந்து டுவேன் பிராவோ தான் அந்த பவுலரா இருந்தாரு. இன்ஃபேக்ட் டுவேன் பிராவோ ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் அவரோட ஃபார்ம் போனப்ப கூட டுவேன் பிராவோ தான் சிஎஸ்கேக்கு ஐ மீன் தோனிக்கு கோ டு பவுலர். ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட தான் போவாரு. சோ இங்க அந்த மாதிரி பும்ரா இருக்காரு. அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டுமே அந்த ரோலை வந்து பண்றாரு. எந்த அட்டாக்ல பும்ரா இல்லாத ஒரு அட்டாக்கா இருந்தா கூட ட்ரெண்ட் போல்ட் தான் இதுல வந்து லீடரா இருந்திருப்பாரு. பும்ரா இருக்காருன்ற ஒரு லக்ஸரியா அமைஞ்சிருக்கு. மும்பைலாம் சான்ஸே இல்லைங்க. மும்பை வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இனிமே வந்து இந்த பிளே ஆஃப்ஸ்குள்ள காலடி வச்சுட்டு ஒரு சம்பவம் தான். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு நைட் நடந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. அது ஒரு மாதிரி ட்ரிக்கியான பிச்சா ஒரு மாதிரி தானே இருந்துச்சு. பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோவா பேட்டர்ஸ் ஆடுற மாதிரி. மெயின் என்னதுன்னா அந்த பிட்ச் வந்து அவ்வளவா பவுன்ஸ் இல்ல. இது வந்து இப்போ டெல்லி வந்து போன வருஷம் எல்லாம் பயங்கரமான பேட்டிங் ட்ராக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, அந்த பிட்ச் வந்து பழைய டெல்லி ஃபார்மேட்டுக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ பேட்டிங் கஷ்டப்பட்டாங்க. அதே சமயம் 160 பத்தாதுங்க. இவங்க மிடில் ஓவர்ஸ்ல இன்டென்ட்டே காமிக்கலையே. KL ராகுல் ஆடிட்டு இருந்தாரு. அக்சர் பட்டேல் வரப்போ கொஞ்சம் புஷ் பண்ண பார்த்தாங்க. பட் ஃபேஃப் டு பிளேசிக்கு சரியா படல. KL ராகுலும் ரொம்ப ஸ்லோவா விளையாடிட்டு இருந்தாரு. அவர் லாஸ்ட்ல லான்ச் பண்ணலான்னு பார்த்தாரு. பட் 17வது ஓவர்ல KL ராகுல் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் அடிச்சதுனால இந்த 160 ஏதோ வந்துச்சே தவிர அது வின்னிங் ஸ்கோர்லாம் கிடையாது. இந்த காலம் T20 கிரிக்கெட்ல உங்களுக்கு 180 மினிமம் வேணும். நீ திரும்ப இதெல்லாம் வந்து கோலிக்கான ஒரு ஐடியல் கேம். கோலியுமே அப்படிதான் ஆடினாரு மேட்ச் இன்னைக்கு. சிமிலர் டு நம்ம வந்து KL ராகுலோட இன்னிங்ஸோட ஒப்பிடலாம். பட் நின்னு கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணி பார்ட்னர்ஷிப் வந்துச்சு குருணால் பாண்டியா கூட. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப சரியா அமைஞ்சது. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப்பா அமைஞ்சது இல்லையா? அமைச்சுக்கிட்டாங்க ஸ்ரீராம். 27க்கு 3 ஸ்கோரு. பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஒரே ஓவர்ல விழுந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்தார் குருணால் பாண்டியா. அந்த டைம்ல வந்து பேக் ஃபுட்ல தான் இருந்தாங்க ஆர்சிபி. செம மூவ் ஒன்று குருணால் பாண்டியாவை மேல அனுப்புனது. ஏன்னா அவர் பயங்கர எபிலிட்டி இருக்கு, பிரஷரை நல்லா ஆடுவார். மும்பைக்கு காலகாலமா அதை தானே அவர் பண்ணியிருக்காரு. 4 டைட்டில் ஜெயிச்சவர் மும்பை இந்தியன்ஸோட. ஸோ பிரஷர் ஹேண்ட்லிங் அவருக்கு வந்து நேச்சுரலா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரன் ரேட்டு பக்கத்துலயே அவங்க போலயே ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஓவர் ஆஃப் முகேஷ் குமார் மாட்டுச்சு. அப்ப வந்து ஒரு 6 அடிச்சாரு குருணால் பாண்டியா. அங்கே இருந்து இன்ஃபேக்ட் மேட்ச் முடிஞ்சோடனே பிரசன்டேஷன் இது ஆரஞ்ச் கேப் வாங்குறப்போ விராட் கோலி என்ன சொன்னாரு, கிளியரா சொன்னாரு. அதாவது ஃபர்ஸ்ட் விக்கெட் விடாம ஆடுவோம் கொஞ்ச நேரம். அப்ப வந்து அசஸ் பண்றாரு எந்த போலரை டார்கெட் பண்ணலான்றப்போ குருணால் பாண்டியா சொன்னாரா, நீ கடைசி வரைக்கும் இரு, நீ இருந்தா டக் அவுட்ல கான்பிடன்ஸ் இருக்கும், இவனை டேக் ஆன் பண்றத நான் டேக் ஆன் பண்றேன், நீ எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இரு. அதான் பண்ணாங்க. செம்ம ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். விராட் கோலி 50 அடிச்சப்ப கூட 4-4 தான் அடிச்சிருந்தாரு. மீதி எல்லாம் ஓடி எடுக்கிற ரன்ஸ். சோ பவுண்டரி அடிக்கிறத குருணால் பாண்டியா பாத்துக்கிட்டாரு. செம்ம இன்னிங்ஸ். அவரோட பேட்டிங்ல IPL பெஸ்ட் இன்னிங்ஸ். விராட் கோலியை பத்தி சொல்லுங்க. நம்ம ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் அந்த ரன் அவுட்ஸ் பத்தி எல்லாம் கூட நிறைய பேர் பேசுறாங்க. எதிரில இருக்கிற பிளேயர் அவுட் ஆகி விட்டுறாரு அந்த மாதிரி. அவரோட தப்பு இல்லைங்க, ரஜத் பத்திதாரோட தப்பு தான். இல்ல பேசுறாங்க அந்த மாதிரி. பட் என்னன்னா ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்ல இப்ப இருக்கிற பேட்டர்ஸ்லயே வந்து மிகச்சிறந்த பிளேயர் வந்து விராட் கோலி தான் நினைக்கிறேன். சந்தேகமே இல்லை. நீங்க எந்த யங்ஸ்டரையுமே கூட வந்து அவரோட ஒப்பிட முடியாது. அது ஓடுறது அப்படிங்கிறத தாண்டி அது டாக்டிக்கலா எடுக்கணும். அது வந்து அந்த ஃபீல்ட் செட்டப் எல்லாம் பார்த்து சரியா ஆடணும். சோ அதை பத்தி மட்டுமே சொல்லுங்களேன். அந்த ரன்னிங் பிட்வீன் விக்கெட் விராட் கோலி என்னதான் பண்றாரு? அதான் இந்த ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல அவர் வந்து ஒன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸ்பின்னுக்கு எதிராக வந்து அந்த இது பல வருஷமா நம்ம ஸ்ட்ரைக் ரேட்னு பேசிட்டோம். ஸ்பின்னுக்கு எதிராக அவர் அடிக்கவே பாக்குறது இல்லையே, சிங்கிள்ஸ் தான் பாக்குறாரு.
ஸ்பின்னுக்கு எதிராக சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் பார்த்துட்டு அது அந்த அந்த இது இருக்குங்க ரன் அசஸ்மெண்ட் எங்க அடிச்சா கேப் எல்லாம் அவருக்கு தெரியும் இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல. சோ அவர் ஃபாஸ்ட் பவுலர் வந்தா அட்டாக் பண்றாரு. இன்னைக்கு கூட அந்த கடைசியில மிச்சல் ஸ்டார்க் வந்தோடனே ஒரு பவுண்டரி கிடைச்சிச்சு விராட் கோலிக்கு. அதுக்கப்புறம் தான் 50 தாண்டினாரு. சோ அவருக்கு தெரியும் அவரோட கேமை பயங்கரமா புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. முன்னாடி ஃபோர்ஸ் பண்ண பாத்துக்கிட்டாரு அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தப்போ 2-3 இயர்ஸ் பேக். பட் இப்ப அக்செப்ட் பண்ணிட்டு இதுல எப்படி எக்ஸல் பண்ணலாம்ன்றத செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. பட் ஹேவிங் செட் தட் இன்னைக்கு கேமை ஜெயிச்சு கொடுத்தது அவங்களோட பேட்டர்ஸ் கிடையாது, போலர்ஸ் தான். பேட்டர்ஸ் நல்ல இன்னிங்ஸ் தான். பட் நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட பவுலிங் பத்தி சொல்லுங்கன்னா ஆர்சிபி காலங்காலமே நம்ம பார்த்துருக்கிறோம். பேட்டர்ஸ் கூட வந்து ஒரு 3-4 பேர் இருப்பாங்க, ஸ்டார்ஸா இருப்பாங்க, ஓரளவுக்கு நம்பலாம். பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்து எல்லா மேட்சையுமே விட்டு கொடுப்பாங்க. பேட்டர்ஸ் போடுற எஃபர்ட் எல்லாம் வந்து நாசமாக்குவாங்க அவங்க தான். ஆமா, 200 அடிச்சா 200 கொடுப்பாங்க அவங்க. ஜாலியா வந்து பண்ணுவாங்க. அதை இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸா பண்றாங்க. அவங்களோட பவுலிங் வந்து அவ்வளவு அழகா இருக்கு, காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஐபிஎல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புவனேஸ்வர் குமார் இப்ப வந்து லீகோட ஐபிஎல் எவர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ல நம்பர் 2 இருக்காரு. செஹலுக்கு பின்னாடி புவனேஸ்வர் குமார் தான். சோ லீகோட செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இருக்காரு. ஹேசல்வுட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் அந்த மாதிரி போலிங் போட்டு இருக்காரு. டோர்னமெண்ட்ல இது வரைக்குமே பெஸ்ட் போலரா ஹேசல்வுட் தான் இருக்காரு. ஹையஸ்ட் விக்கெட்ஸும் அவர்கிட்ட தான் இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு யங்ஸ்டர் ஒரு யஷ் தயால் அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ஸ்பின்ல வந்து குருணால் ஸ்பின் வீக் தான். இன்னமும் ஆர்சிபி மத்த டீமோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த மேட்ச்ல கூட அந்த அக்சர் பட்டேல், குல்தீப், விப்ராஜ் சோ இங்க வந்து வீக்கா தெரியுது ஆர்சிபி. பட் குருணால் பாண்டியா எஃபெக்டிவா இருந்தாரு. சுயாஷ் சர்மா போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி விக்கெட் எடுக்கலைனாலும் பயங்கரமா பிரஷர் மெயின்டைன் பண்றாரு. இதனால குருணால் பாண்டியாக்கு விக்கெட் விழுது. வழக்கமா ஆப்போசிட்ல நடக்கும். குருணால் பாண்டியா பிரஷர் போடுவாரு, அந்த சைடு விக்கெட் விழும். அந்த இருக்கிற ரிசோர்ஸை ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. சரியான பிளேயர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஆக்ஷன்ல நல்ல என்ன மாதிரி தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு வந்து எடுத்திருக்கிறாங்க. நீங்க சொன்ன ஸ்பின் வீக் குருணால் பாண்டியா பத்தி 2 விதமான பேச்சுக்கள் இருந்துச்சு சீசனுக்குள்ள போகும்போது. எந்த மாதிரி அவரை வந்து யூஸ் பண்ண போறாங்க, அவர் என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்க போறாங்க. பட் ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு கேம்லயுமே வந்து ஏதோ ஒரு வேல்யூபிளான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துடுறாரு. இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. பிச்சு வந்து ரொம்ப ட்ரிக்கியான பிச்சு, ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு. அவர் மேட்ச் ஆன் மேட்ச் பார்த்தோம்னா பவுலிங்லயுமே நம்ம எதிர்பார்க்காத சமயங்களை நல்லா பவுல் பண்றாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்ததும் குருணால் பாண்டியா வித் பால் தான். ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வந்து முக்கிய ஐ திங்க் சஞ்சு சாம்சன் விக்கெட்டை எடுத்து அதுக்கப்புறம் கேம்குள்ள எடுத்துட்டு வந்தாரு. இங்க இந்த மேட்சும் ஜெயிச்சு கொடுத்தது அவர் தான். போலிங்ல எக்ஸலன்ட். 2 ஸ்பின்னர்ஸும் சேர்த்து 8 ஓவர் 51 ரன் 2 விக்கெட். அதுக்கப்புறம் பேட்டிங்ல அவர் ஆடின இன்னிங்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. குருணால் பாண்டியா பத்தி மட்டும் தான் கேட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து வந்து நாட்கள் ஆச்சு. பட் இங்க அது கிடைக்குது, அடிக்கடி கிடைக்குது. மும்பைல வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ஃபார்ம் இருக்கும். சில சமயங்கள்ல ஃபார்ம்லயே இருக்க மாட்டாரு, ஆன் அண்ட் ஆஃபா இருப்பாரு. பட் இங்க பார்த்தோம்னா கன்சிஸ்டன்டா அவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மேட்ச் வின் பண்ணி கூட ஒரு கம்ப்ளீட்டான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. சோ என்ன வந்திருக்கிறாரு அவரு? இல்ல எதுவும் இல்ல, ஜஸ்ட் அவருக்கு ஒர்க் ஆகுது. இப்ப வந்து இந்த ஐபிஎல்ல உங்களுக்கு வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரன்ஸ் குறைவு. போன ஐபிஎல்லோட கம்பேரே பண்ண முடியாது. அண்ட் இவர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா போலிங் போடுறாரு. எங்க பேட்டரை ஃபாலோ பண்ணும். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஜடேஜா ஸ்டைல்ல வந்து ஒரே இடத்துல போட்டுக்கிட்டே இருப்பாரு. பட் இப்ப பேஸ் வேரி பண்றாரு, ரொம்ப டர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. அந்த டிஃபரன்ஸ் நிறைய தெரியுது எனக்கு இந்த சீசன். அவரோட ஆவரேஜ் பேஸை குறைச்சிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்றாரு பேஸ. சோ அங்க வேரியேஷன்ஸ் வருது. அதாவது அவருக்கு பெருசா இப்போ அஸ்வின் மாதிரியோ ஒரு வருண் மாதிரியோ நரேன் மாதிரியோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கிடையாது. பட் வேரியேஷன்ஸ் இன் பேஸ் அதை வந்து அற்புதமா யூஸ் பண்றாரு. இப்போதைக்கு அந்த பிளே ஆஃப் ரேஸை பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி மேல கீழே அப்படிங்கிற அந்த ஆட்டம் ஆரம்பிக்குது இல்ல, கொஞ்சம் அந்த பசில் ஆரம்பிக்குது. யாரு போறாங்க, யாரு வெளியே இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாம. சோ உங்களுக்கு எப்படி தோணுது, எந்த 4 டீம் வருவாங்கன்னு இப்போ நினைக்கிறீங்க? ஜிடி, அதுக்கப்புறம் ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், டிசி தான் வருவாங்க. ஒரு அவுட் சைட் சான்ஸ் பஞ்சாபுக்கு இருக்கு. டிசி பஞ்சாப் 2 டீமும் நம்ம வந்து சீசனோட ஸ்டார்ட்ல வந்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் இல்லாம பிளே ஆஃப்ஸ் இருக்காது அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? பட் இப்போ வந்து கொஞ்சம் டவுட்ஸ் தெரியுது. என்ன பண்ண போறாங்க, அடுத்தடுத்த கேம்ஸ் எப்படி இருக்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்ரீராம் வாங்க டெய்லி பேசுவோம். கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பாராத விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்கும், பார்க்கலாம். அடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஜிடிக்கு ஒரு மேட்ச் இருக்கு. ஆர்ஆர் ஜிடி. ஆர்ஆர் டேபிள்ல பாட்டம்ல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிடி இந்த சீசனோட பெஸ்ட் டீம். சோ ஜிடி இன்னொரு வின்னா, ஈஸி வின்னா? ஈஸி வின்னான்னு சொல்ல முடியாது, ஆனா வின்னுங்க. குவாலிட்டிலேயே டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வந்து சஞ்சு சாம்சனும் 2 வாரத்துக்கு அவைலபிள் இல்ல. ரியான் பராக் தான் கேப்டன் பண்ணணும். டாக்டிக்கலி சரியா பண்ணல. ஜெய்ஸ்வால் மேல ரொம்ப அதிக பொறுப்பு இருக்கு. பாவங்க அந்த டீம் மாட்டிக்கிட்டாங்க. லைக் ஐ மீன் ஆக்ஷன்லயே நமக்கு தெரியும்ல, அங்கேயிருந்து மாட்டினா போலிங் பெருசா சோபிக்கல இந்த சீசன். பெரிய பெரிய போலர்ஸ் எல்லாரையுமே விட்டாங்க. அந்த பிரச்சனை தான் ஸ்ரீராம். சோ ஜிடி வந்து அசால்ட்டா போயிருவாங்க. தற்காலிகமா அந்த நம்பர் 1 ஸ்பாட் வந்து ஜிடியை விட்டு போயிருக்கு. பட் நாளைக்கு வின் வந்தோடனே அவங்க திரும்ப பிடிச்சிருவாங்க அந்த இடத்த. இப்போதைக்கு ஆர்சிபி இருக்கு நம்பர் 1ல.
ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, ஆர்ஆர் வந்து வேர்ல்டு கப் வின்னிங் கோச்சை கூட்டு வந்தாங்க, ராகுல் டிராவிட். ஸோ இப்போ அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வரதை பாக்குறோம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது இந்த சீசன் சரியா போகல ஆர்ஆருக்கு? அவரோட பங்களிப்பு இதுல என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீராம் ஒரு கோச்சால வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியாது ஸ்ரீராம். பட் ஜஸ்ட் லைக் ரிட்டென்ஷன்லாம் அவங்க சரியா பண்ணிருக்கணும். ம். அதுல எல்லா பேட்டர்ஸ் 5 பேர் ரிட்டைன் பண்ணி நாங்க எல்லாரையுமே பேட்டர்ஸ் தான் வச்சுப்போன்னு சொல்லிட்டு அவங்க விட்ட பேட்டர்ஸும் மத்த டீம்ல நல்லா பண்றாங்க. ஜாஸ் பட்லர் விட்டாங்க, நல்லா அவங்க விட்ட பிளேயர்ஸ் மட்டும் பாருங்களேன். ஜாஸ் பட்லர் விட்டாங்க, நல்லா பண்றாரு. செஹலை விட்டாங்க, செஹல் நல்லா பண்றாரு, பஞ்சாபுக்கு இப்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வேற ட்ரெண்ட் போல்ட் ம். அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ விட்ட போலர்ஸ் எல்லாம் வெளியில நல்லா பண்றாங்கன்றப்போ ஒரு 2 பேரை வச்சிருந்திருக்கலாமோ. இந்த சீசன் கூட பாவங்க, அவங்க என்ன 2-3 க்ளோஸ் கேம்ஸ் தோத்தாங்க, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்தாங்க. 3 மேட்ச் அந்த மாதிரி இருக்கு. தோத்தாங்கன்னு இல்ல, அவங்களே விட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து அவங்க முடியல. ஆமா அதான். சோ அது வந்து அந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட இந்நேரம் ரேஸ்ல இருந்திருப்பாங்கல்ல அவங்க. சோ அதுதான் இதுக்கு ராகுல் டிராவிட் எல்லாம் ரொம்ப பிரேம் பண்ண முடியாதுங்க. ஐ திங்க் ஆக்ஷன்ல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தப்பா போச்சு. பட் இந்த டீமை வச்சு அவங்க 2-3 மேட்ச் க்ளோஸ் மேட்ச் தோத்துருக்காங்க. முன்னாடிலாம் ஆர்சிபிக்கு நடக்கும் இது. அவங்க வந்து ரொம்ப அன்லக்கியா இருந்திருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் டீம் ஆர்சிபி. க்ளோஸா வருவாங்க, தோப்பாங்க. இந்த தடவை ஆர்ஆருக்கு அது நடக்குது. இந்த சீசன்ல அந்த இடத்த ஆர்ஆர் பிடிச்சிருக்காங்க. பாப்போம் மேட்ச் முடிச்சுட்டு ஜிடி ஆர்ஆர் எதுவும் டஃப் கொடுக்குறாங்களான்னு. ஓகே ஸ்ரீராம், தேங்க்யூ.